ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் திருவாரூர் மீனா சதீஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ கள்ளிமேடு பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு வர நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணீங்கன்னா, அர்ச்சனை பண்ணுங்கள். அந்த எதிர்த்தாப்புல வளைவியல் தாலி அதுமாரி கட்டுறவங்க, தெரியாதவங்க வளையல் வாங்கலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அதாவது நீங்கள் கல்யாணம் ஆகாதவங்க தான் தாலி வாங்கி கட்டிட்டு கூட அம்மனை தரிசிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு மாலை வாங்கிட்டு வந்து அம்மனுக்கு போட்டு நீங்கள் போங்க. அதே ஒரு இதுதான். இல்லை ஒருத்தர் அர்ச்சனை பண்ணிட்டு போங்க. போய் குழப்பிக்கலாம் வேண்டாம் ஒன்றும். அதை வாங்க இதை வாங்க எல்லாம் சொல்லுவாங்க. எதையும் காதில் வாங்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. ஒரு மாலை வாங்கிட்டு போங்க. இல்லை ஒரு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அப்புறம் மொட்டை போடுறவங்க மொட்டை போடுங்க. இப்போ கோயில் திருப்பணி நடக்குது. உங்களால் முடிஞ்சது அம்மனுக்கு கோயிலுக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா, அங்கே கோயில் நிர்வாகத்தை பார்த்து உங்களால் முடிஞ்ச உதவி செய்ய கொடுத்தீங்கன்னா அவங்க பண்ணிக்குவோம். நம்ம காசும் அதில் இருக்கணும். நம்ம பணத்தை திருப்தியோட வரலாம். நம்ம போயிருக்கிறதுல காது குத்து அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் அந்த இதில் கலந்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி கிழமைகளில் வந்து நம்ம அன்னதானம் மத்தியானம் அங்கே போனால் சாப்பிட்டுட்டு உட்காந்து மனதை நிம்மதியாக வரலாம். நீங்கள் குடும்பத்தோடு போங்க. நல்லா சக்தி வாய்ந்த அம்மனுங்க. நல்லா நல்லா வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க. கோயில் திருப்பணி நடந்துகிட்டு இருக்குது பாருங்கள். நீங்கள் அங்கேருந்து போனால் உங்களுக்கு கடல் பார்க்கணும், குழந்தை கூட வந்துருவாங்க, இங்கே கடல் பார்க்கலாமே அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, பக்கத்துலேயே கடல் இருக்குது. அதுக்கு எப்படி போகிறதுன்னு நீங்கள் அங்கே கேட்டாலே சொல்லுவாங்க. கடல் வந்து பக்கத்துலேயே இருக்கும். ஒரு கிராமத்துக்குள்ளே ஃபுல்லாக பூந்து போகணும். அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இங்கே எங்கே இருக்குன்னா, அங்கே ஒரு மீன்பிடி கிராமம் இருக்கும். இப்போ நாங்கள் அங்கே தான் போகிறோம், வாங்க போகலாம். ஒரு மீன்பிடி கிராமம் இருக்கும். அங்கே போய் நம்ம வேண்டின கருவாடு, மீன் ஃப்ரெஷ்ஷாக போட்டு வச்சு பிடிப்பாங்க. ஒரு 500 போட்டுக்கு மேலே இருக்கும். அழகாக சூப்பராக இருக்கும். அந்த ஏரியாவை பார்த்தாலே பசுமையாக இருக்கும். நம்ம போகிறது வேறு வழி. அவங்க வழக்கம் போல் போகிற வழி ரோடு போட்டுட்ருக்காங்க. இந்த ரோடு போட்டாங்க. இதுலேயும் போகலாம், அதுலேயும் போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே கடலுக்கு போகணும், பீச்சுக்கு போகணுன்னு சொன்னால் அவங்களே வழி சொல்லுவாங்க. நீங்கள் அழகாக போகலாம். நானும் எங்கள் பிள்ளைய அழைச்சி போய் ஏமாந்து வந்துடுவோம். வேளாங்கண்ணியெல்லாம் போனால் செலவாகும்னு இங்கே தூரமாக ஒரு பீச்சை கட்டிட்டு போகிற வழியில் ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அழைச்சிட்டு போயிடலாம். ஏன்னா ஒரே ஸ்மெல்லாக இருக்கும். அது கவுச்சி ஸ்மெல்லாக இருக்கும். நீங்கள் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போய் கூட பார்க்கலாம். அது கொஞ்சம் ஸ்மெல் கம்மியாக இருக்கும். இப்போ நாங்கள் போனால் போட்டிங்கெல்லாம் நிறைய போட்டெல்லாம் இருந்துச்சு. மீன் பிடிக்கிறதெல்லாம். அது மீன்பிடி கிராமம் தான் அது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவாடு, மீன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாங்கிட்டு போகலாம் நீங்கள். ஏதோ பார்த்தா அப்படியே அழைச்சிட்டு பிள்ளைங்கள அழைச்சிட்டு போய் அப்படியே பீச்சை காட்டிட்டு நீங்கள் அப்படியே போகலாம். அங்கேருந்து ஒரு அந்த கோவில்லேருந்து அந்த பீச்சு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். இதை நீங்கள் பார்க்குறது தான் அந்த பீச்சு. பிடிக்கலாம் போட்டு எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க. அங்கே வெளியில் வந்து அந்த அந்த பில்டிங் இருக்குல்ல, அங்கே தான் மீன் விற்பாங்க. கருவாடெல்லாம் அங்கே தான் விற்பாங்க. கருவாடு கூட அவ்வளோதான் கிடைக்காது. வீட்டிலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் ஆனால் தண்ணி வந்து எங்கே எல்லா கோயிலோடையும் கொஞ்சம் இந்த பக்கமெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குங்க. நம்ம பார்க்குறோம் ரொம்ப ராமேஸ்வரம்லாம் போயிருக்கோம். அங்கெல்லாம் பார்த்தா தண்ணி ப்யூராக நல்லா இருக்குல்ல. ஆனால் இங்கே குழம்புலாம் இருக்குது. எப்படி கோயிலில் இருக்கிற இடம் மட்டும் நல்லா கிளியராக இருக்குது. நானும் பார்த்துட்டேன். மற்ற இடம்லாம் அழுக்காக இருக்காது. எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அந்த பீச்சு, அந்த போட்டு, அந்த ஃப்ரெஷ்ஷாக. ஓகே, நன்றி.